அப்ப செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாரா? ஒரு உதவி செய்வது சடங்கா? அறிக்கை வெளியிடுறது, தலைவர்கள் சிலைக்கு மாலை போடுறது, அதெல்லாம் சடங்குன்னு சொல்றாரா? உன்ட என்ன இருக்கு? அப்போ நீ என்ன செய்ய போற? உன்னுடைய வேலை திட்டம் என்ன? நீ அந்த உன்னை நம்பி வந்திருக்கிற தம்பிகளுக்கு என்ன வேலை கொடுக்க போற? ஒண்ணுமே தெரியலையே. எல்லாத்தையும் உடனே சொல்லிடுன்றீங்களா? உடனே சொல்லணுங்க. இனி எவ்வளவு நாள் இருக்கு? தேர்தல்னா விளையாட்டா? அது ஒன்றும் தெரியல. அவர் என்ன செய்ய இனிமேல் செய்வாரா? அதுவும் ஒரு ஏமாத்தமாக தான் இருக்கு. இப்போ 2026 தேர்தல் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? திமுகவுக்கு போட்டியாக அதிமுக போட்டியிடும். அண்ணாமலை தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியும் போட்டியிடும். ஆனால் டெல்லி என்ன நினைக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது தானே. மக்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. சரி, சீமான் இருக்கார்ல, அவரும் தனியாக தான் நிற்பன்னு சொல்லியிருக்காரு. சீமான் தனியாக, இன்னும் 400 தொகுதி இருந்தாலும் தனியாக தான் நிற்பார். அவர் நிற்கிறது தானே அவருக்கு நோக்கம். வெற்றி பெறுறதோ அதெல்லாம் அவருக்கு நோக்கம் இல்லை. மற்றவர்கள்லாம் பெரிய கட்சிகளோட கூட்டணி வச்சு கரைஞ்சிட்டாங்க, நாங்கள் அப்படி இல்லைன்னு சொல்றாரு. இப்போ கட்சி கரை இல்லையாமா? இல்லையே, வளர்ந்துருக்கு 8%. 8% நேற்றுக்கு வளர்ந்தது. இப்போ தருமபுரியில் ஆள் கிடையாது, கிருஷ்ணகிரியில் ஆள் கிடையாது, விழுப்புரத்தில் ஆள் கிடையாது, நாகர்கோவில் ஆள் கிடையாது, கரூரில் ஆள் கிடையாது. எல்லா பேரும் விலகி போயிட்டு இருக்கான். அது ஒரு இடத்துல அதிமுகவில் போய் சேர்ந்துட்டான், ஒரு இடத்துல திமுகவில் சேர்ந்துட்டாங்க. உன் கட்சி தேர்தல் வரைக்கும் இருக்குமா? அதை பாரு. அவர் ஒரு பெரிய பொருட்டா நீங்க நினைக்கல? ஒரு பொருட்டும் கிடையாது. நான் அறிவு இருக்கிறவனை தாங்க பொருட்டா நினைக்கணும். இவன் தான் அறிவு இல்லையே. இப்படி ஒருத்தர் சொல்ல வேணாம் சார். அறிவு இல்லைங்க. அறிவு இருக்கிறவங்கள தான் ஒரு பொருட்டாக நினைக்கணும். நான் கேட்கிறேன், அவர் இதுவரைக்கும் பேசின பேச்சுல அறிவார்ந்த தளத்துல இயங்குற ஒரு தலைவனை அவர் அடையாளம் கட்டியிருக்காரா? சொல்லுங்க. நீ திமுகவை காயப்படுத்துவது, திமுகவை விமர்சிப்பது, இன்னும் சொல்ல போனா காலமாகி போன தலைவர்களை, கல்லறை குயிலாகி போன தலைவர்களை அவமானப்படுத்துவது என்கிற ஒரு மலிவான அரசியலை தவிர நீ நேர்மையான அரசியல் என்னைக்காவது செய்திருக்கிறியா? நீ இல்லையே. அறிவு உள்ளவனை கண்டுதாங்க பயப்படணும். அறிவு அற்றம் காக்கும் கருவி, புரியுதா? அறிவு உள்ளவனை கண்டுதான் பயப்படணும். உனக்கு அறிவார்ந்த தளத்தில் இயங்குவதற்கு உன்னை எதுவுமே இல்லையே. இப்ப நீங்க சொல்றீங்க களத்துல எதிரி யாருமே இல்லைன்னு. ஆனா ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவுக்கு நெருக்கடிகள் இருக்குல்ல? இருக்கு. அதை எப்படி சமாளிப்பாங்க திமுக? அது பின்னடைவு தானே. நெருக்கடிகளை சமாளிச்சு இந்த நாட்டில் அதை உரமாக்கி கொள்ளுகிற கட்சி திமுக என்பது கடந்த கால வரலாறு. இன்னும் அது செய்யும்.